அனைவருக்கும் வணக்கம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொன்னான அற்புதமான புதன்கிழமை நாளில் தான் நம்மளுக்கான புத்தாண்டு பிறந்திருக்குங்க. கடந்த வருடம் கைகூடாமல் போன நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், முயற்சி பண்ணியிருப்போம். அப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கும். நம்மளுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அனைத்து செல்வங்களும் நம்ம முயற்சி பண்ணுற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய தாய் தந்தையையும் நம் குலதெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்ளலாம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான பதிவுங்க. இன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம நிறைய பரிகாரங்கள் எல்லாம் சொல்றோம், ஆனா எல்லாமே எல்லாராலையும் பின்பற்ற முடியாதுங்க. கண்டிப்பா முடியாது. அது ஏதோ ஒண்ணு உங்களால எது முடியுதோ, எது கிடைக்குது, அதை வச்சு நம்ம எந்த பரிகாரத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம் தாங்க. புத்தாண்டு அதுவுமே வருஷத்துல முதல் நாளே பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் வருதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரத்தை எல்லாருமே கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணி பார்த்தா நம்ம வாழ்க்கையில் கிடைக்காத செல்வங்கள் எல்லாமே நம்ம திரும்ப பெறலாங்க. அதுக்கு இன்னைக்கு டே ஃபுல்லாக நீங்கள் நிறைய வேலைகள் இருப்பீங்க. இருந்தாலும் இது ஈவினிங் டைமில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது. அந்த நேரம் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துடலாம். இது ஒரு ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருங்க. அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறதும் ஒன்று அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. அபிஜித் நட்சத்திரம் வேறு, அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேறுங்க. அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தினமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டே பை டே வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது காலையில் 11:45 இருந்து 12:15 வரைக்குமே இந்த அபிஜித் முகூர்த்தம், அதாவது சூரிய உதயத்துல இருந்து 6 மணி நேரம் அப்படி கணக்கு பண்ணி நம்ம சொல்லுவோம். ஆனா அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மாசத்துல 1 2 தான் வருங்க. நம்மளுடைய வேண்டுதல கோரிக்கைகளை பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திடமோ அல்லது பெருமாளிடமோ நம்ம இது வந்துட்டு கேட்கும் போது நிச்சயமா அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பா கை மேல நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நம்ம வேண்டுதல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்ததாக இருக்கணும். நமக்கு சொந்தமான பொருள் அப்படிங்கிறது, பொன் பொருள் அப்படிங்கிறதாக இருக்கட்டும். அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றது, அடுத்தவங்களுடைய சொத்தை ஆசைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தீய எண்ணத்தோட இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணோம்னா நிச்சயமா நடக்காதுங்க. கடவுள் கண்டிப்பா வந்துட்டு தாராளமா கிள்ளி கொடுக்க மாட்டார், நம்மளுக்கு அள்ளித்தான் கொடுப்பாருங்க. அதனால உண்மையா நேர்மையா இந்த வேண்டுதலை வைக்கலாம். அதனால இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அந்த 24 நிமிடங்களை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா அதை தவற விடாதீங்க. இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்றதுக்கு நிச்சயமா நம்ம அசைவம் தொடக்கூடாது, நம்ம சுத்தபத்தமா இருக்கணும். அந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்துல பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை, ஸ்லோகத்தை நீங்க மனசுல உச்சரிச்சுக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல பொதுவா நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா 27 தான். இந்த அபிஜித் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 28வது வருது. இது வந்துட்டு தெரியாது, நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் தன்னோட மணிமுடியில, அதாவது தலைக்கு மேல இருக்கிற அந்த மணிமுடியில மயிலிறகுக்கு அடியில இந்த நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சுட்டாராமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்குதா. மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு அனைத்து சக்திகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யாரும் தப்பா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு பாதகமா ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணங்கள். இந்த நட்சத்திரம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பதிவை நான் கூடிய விரைவிலே உங்களுக்கு போடுறேன். சரி, இந்த வருஷத்துல நம்ம நிறைய வேண்டுதல் வச்சிருப்போம், நிறைய கோரிக்கைகளை மனசுல வச்சிருப்போம். சரி, போன வருஷம் தான் எதுவுமே நடக்கல, இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சில பேர்த்துக்கு ஒர்க்கில் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காகவும், சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்துக்காகவும், ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுக்காகவும், மேல் படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கிறவங்களாகட்டும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி நேர்மையான நம்மளுடைய கோரிக்கைகள், இந்த மாதிரி நேர்மையான கோரிக்கைகள் இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய எளிமையான இந்த பரிகார முறை கண்டிப்பா நிச்சயமா நம்மளுக்கு கை மேல ஒரு பலனை கொடுக்குங்க.
இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நான் சொல்ற டைம்ல 24 நிமிடங்கள் மட்டுமே செஞ்சா போதுங்க. அந்த நிமிடத்தை மட்டும் நம்ம தவறவிடவே கூடாது. சரி, இன்னைக்கு இந்த நட்சத்திரம் எந்த டைம்ல வருது அப்படின்னு பாத்திரலாம். இன்னைக்கு இரவு பாத்தீங்கன்னா 11 மணி 34 நிமிடத்துல தொடங்கி 11 மணி 58 நிமிஷத்துல முடியுதுங்க. கரெக்டா 24 நிமிஷம் தான் கிடைக்குது நம்மளுக்கு. 12 மணிக்கு முன்னாடியே இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க போய் தூங்க போகலாம். சரி, இந்த வழிபாட்டை நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல பூஜை அறையில பெருமாள் படமோ அல்லது கிருஷ்ணர் படமோ இருந்தால் அந்த படத்துக்கு ஒரு சின்ன பூவாவது வச்சு ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி வச்சிருங்க. தீபம் போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நீங்க 3 முறை உச்சரிக்கணும். கண்டிப்பா நிச்சயமா 3 முறை உச்சரிக்கணும். அந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இதுவே போதும். ஆனா நம்ம இதுக்கு மேல ஒரு சின்ன பரிகாரத்தையும் நம்ம பாத்திரலாம். பச்சை கலர்ல சின்னதா ஒரு துணி எடுத்துக்கோங்க. அது புதுசா இருக்கும் பட்சத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு. யூஸ் பண்ணதை கண்டிப்பா எடுக்கக்கூடாதுங்க. அதுல ஒரே ஒரு துளசி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, இத போட்டு ஒரு மூட்டையா, சின்ன மூட்டையா நம்ம கட்டிக்கணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி வச்சு நம்மளுடைய வேண்டுதலையும் நம்மளுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இந்த மூட்டை எடுத்துட்டு போய் நம்மளுடைய பணப்பெட்டி, ஜுவல் பாக்ஸ் வச்சிருப்போம் அல்லது கேஷ் பாக்ஸ் வச்சிருப்போம், அதுக்குள்ள நீங்க இதுல பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க மாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி பூச்சி பிடிச்சிரும். அதனால நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சா மாத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கை மேல நிச்சயமா நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.